ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த மாதிரி ஒரு படம் நடிக்கிறேன், வித்தியாசமாக இருக்கும், ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு அவர். கடைசியில் அந்த படத்துல தான் இந்த படம் தெரிய வந்துச்சு. இந்த படமே வந்து நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே நான் வர காரணமாக வந்து 2 பேர் தான், காசி சாரும் விந்தன் ராஜ் சாரும். ஸோ அவங்க 2 பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆலன் தொடர்ந்து த்ரில்லர் படமாக பண்ணிகிட்ருக்கோம், சரி ஒரு லவ் படம் இந்த மாதிரி கனவோட எவ்வளோ பேர் தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்காங்க. இன்னைக்கு அந்த கனவுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து அவர் நிற்கிறார். உங்கள் எல்லாருடைய ஆதரவையும் வேண்டி நிறைய வந்து இந்த மாதிரி ஒரு தன்னுடைய வாழ்நாள் சேர்ந்துலாம் வச்சு ரொம்ப முக்கியமான ஒரு நடிகராக தான் நான் வெற்றி பிரதரை பார்க்குறேன். அவருடைய எல்லா படங்களோட திரைக்கதையும் சரி, கதையும் சரி, அதுக்குள்ள அவர் டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அதுதான் நம்ம ஆடியன்ஸ்க்கும் கடத்தி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் வெற்றி பிரதர். நிறைய நல்ல படங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. உங்க கூட நடிக்கலன்னு ஒரு 2-3 படங்கள் மிஸ் பண்ணது வருத்தப்பட்டேன். இந்த படத்துலையும் சேர்ந்து நடிக்கலனாலும் உங்களோட படத்தில் இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். ஒரு குட்டி ரோல் நடிச்சிருக்கிறேன். முக்கியமான விஷயம், இந்த படம் வந்து ரோலில் நடித்தாலும் நடிக்காட்டாலும் வந்து இந்த சிவா படம் வந்து நம்ம நண்பர், எனக்கு இனிய நண்பர் அவர். இந்த கதை எழுதுறதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு டிராஃப்ட் நான் தான் படித்தேன். நான் படித்து அதில் அப்புறம் கரெக்ஷன்லாம் சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி அவர் அதை வந்து திருப்பி ஒரு ஒர்க் பண்ணி ஒரு பெரிய வேலை பண்ணியிருக்காரு. உண்மையாக இந்த படம் வந்து ரெகுலராக நீங்கள் பார்க்குற, நம்ம இத்தனை நாளாக நிறைய பார்த்துட்ருக்க படங்களில் வந்து ஒரு சாஃப்டாக ஒரு ட்ராவலோட ஒரு மெச்சூர்டான ஒரு படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். அதே போல் வந்து வெற்றிக்கு எப்படி இருந்தாலும் சரி, படம் ரெடியானவொன்னே திடீர்னு சொன்னார் வெற்றி தான் நடிக்கிறேன்னாப்புல. அவருக்கு மட்டும் அவர் வெற்றி வந்து எங்கிட்ட வந்து ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த மாதிரி ஒரு படம் நடிக்கிறேன், வித்தியாசமாக இருக்கும், ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு அவர். கடைசியில் அந்த படத்துக்கு தான் இந்த படம் தெரிய வந்துச்சு. ஸோ இந்த படமே வந்து நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த படம் இந்த கதை எழுதும்போது யார் நடிக்க போகிறாங்க என்ன போகிறாங்கன்னு கேட்கும்போது சொன்னேன், நீங்கள் எழுதுங்க சார், எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதுவே அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கும், அது மாதிரி தான் அது சினிமா அமையும். உங்கள் படத்துக்கு யாரெல்லாம் வரணுமோ வருவாங்கன்னாங்க. அதே போல் கடைசியில் வந்து படம்லாம் முடிஞ்சு வரும்போது தனஞ்சய் சார் வந்து அந்த படத்தை வந்து கரெக்டாக கொண்டு வரதுக்கான வேலைகளை கரெக்டாக பண்ணிட்டாங்க. இந்த டீமே எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. இப்போ வந்து விவேக் ரோஷனாகட்டும், வெற்றியாகட்டும், நல்ல நண்பர் எனக்கு. நமக்கு கேமராமேன் வந்து ஒரு நண்பர், காசி விஸ்வநாதன் நண்பர், இப்படி எல்லாருமே நண்பர்கள் சேர்ந்துருக்கிறதுல நான் வந்து ஒரு சின்ன கேமியா கேரக்டர் நடிச்சிருக்கேன். நானும் மனுஷபுத்திரனும் ஞானசம்பந்தன் சாரும் ஒரு பயங்கரமான கேரக்டர் நடிச்சிருக்கோம். படம் வரும்போது எல்லோரும் விசில் அடித்து ஆதரவு தெரிவிங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை நாங்கள். என்ன சார்? அதனால் வந்து உங்களோட ஆதரவு நிச்சயம் தேவை. நிச்சயமாக ஒரு ஃபீல் குட் படமாக, ஒரு மெச்சூர் கண்டென்ட்டாக, இது ஒரு பெரிய டைரக்டர் எடுக்க வேண்டிய படம் அது. உண்மையாகவே அந்த மெச்சூரிட்டியோட அந்த கான்ஃபிடென்ட்டோட அந்த படத்தில் இருக்கான்றது வந்து நான் வாழ்த்துறேன். ஸோ அடுத்தடுத்து வந்து ஒரு சொன்னார், சார் வந்து சொன்னார், இது ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கணும்னு. அந்த ஸ்கிரிப்ட் நான் படிச்சிட்டேன், ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் வச்சுருக்காரு. அதனால் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடைஞ்சோன்னா அந்த படம் ஆரம்பிப்பார் கண்டிப்பாக. அது ஒரு பெரிய சோஷியல் கருத்தோடு வச்சுருக்கு. ஸோ அடுத்தடுத்த படங்களும் பெரிய படங்களாக பண்ணி வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். எங்களோட ஆடியோ லன்ச்சுக்கு இன்வைட் பண்ணதுக்கு வந்ததுக்கு பாக்யராஜ் சார் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சிவா சார் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். பாக்யராஜ் சார் தொடர்ந்து என்னோட நிறையா படங்களுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்து என்னை சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி சார். இந்த படத்தில் என்னை ஹீரோவாக நடிக்கிறதுக்கு கமிட் பண்ண சிவா சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே நான் வர காரணமாக வந்து 2 பேர் தான், காசி சாரும் விந்தன் ராஜ் சாரும். ஸோ அவங்க 2 பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆலன் தொடர்ந்து த்ரில்லர் படமாக பண்ணிகிட்ருக்கோம், சரி ஒரு லவ் படம் பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கும்போது சிவா சார் இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. ஸோ படித்து பார்த்துட்டு 2 விஷயம் தான் தோணுச்சு. சார் இந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து பெரிய கிராண்டாக ஷூட் பண்ணணும், சின்ன பட்ஜெட்டில் பண்ண முடியாது. 2வது மியூசிக் டைரக்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டால் தான் லவ் ஸ்டோரி நிற்கும் அப்படின்னு சொன்னேன்.
ஸோ அவர் வந்து டைரக்டர் கம் ப்ரொடியூசராக இருக்கிறதுனால அவரோட தாட் என்னவோ அதுக்கு எவ்வளோ வேணால் செலவு பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருந்தார். அது நீங்கள் விஷுவல்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ மேக்கிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணோம். கூட நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட் வேக் ப்ளஸ் நான் கூட நடிக்கலை, பட் ஆனால் பார்த்தேன், உங்களோட சீன்ஸ் எல்லாம் பார்த்தேன். எல்லாருமே நல்லா அவங்களோட பங்கை நல்லா கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ஸ்ட்ராங்கான சாங்ஸ் கொடுத்துருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய உழைப்பு இருக்குது படத்துக்கு பின்னால். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி புது முயற்சியை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படம் வந்து சிவா சார் வந்து எனக்கு என்னுடைய ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு வாசகர். அவரே ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளர். இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஆலன் படத்தினுடைய ப்ரொடியூசராக அவர் இருக்கலாம், ஆனால் அவருக்கு ஒரு விஷயத்தில் நான் இப்போ ப்ரொடியூசராக இருக்கேன். அவருடைய புத்தகம் வந்து இந்த மாதம் வெளிவருது, அவருடைய கதை தொகுப்பு. அது உயிர்மை தான், எங்கள் பதிப்பகத்திலிருந்து தான் வெளியிடுறோம். மிக முக்கியமான அவர் ஒரு எழுத்தாளர் என்பதை அந்த புத்தகத்தை பார்த்தபோது நான் அறிந்து கொண்டேன். அவ்வளவு நேர்த்தியான ஒரு எழுத்து, நகைச்சுவை, அதே போல் ஒரு கூர்மையான ஒரு சமூக பார்வை, எல்லாவற்றிலுமாக அவருடைய அந்த சிறுகதை தொகுப்பு இப்போது தயாராகி கொண்டிருக்கிறது. நான் அதை இந்த நிகழ்ச்சியில் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல் அவருடைய சினிமா பற்றிய அவருடைய கனவு, அதாவது அவர் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு எழுத்தாளனைத்தான் இந்த படத்துலையும் ஒரு கதாபாத்திரமாக மாற்றிருக்கார் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒவ்வொரு மனுஷனுமே தான் யாராக இருக்கானோ அவனை தான் படைப்புகளையும் கொண்டு வர முயற்சி பண்ணுவான். அப்போது அவர் எப்படி இந்த சினிமாவுக்குள்ளே வந்தார், அதுக்காக அவர் கடந்து வந்த பாதைகள்லாம், பர்சனலாக பல சந்திப்புகளில் இந்த சினிமாவுக்குள்ளே அவர் நடத்தியிருக்க இந்த போராட்டம், இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்குள்ள நான் பின்னாடி அதையெல்லாம் அவர் எழுத சொல்லி கேட்டிருக்கேன். அது பின்னாடி தான் அவர் எழுதுனதை. அந்தளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான, அதே சமயத்தில் இந்த சினிமாங்கிற கலையின் மீது அவ்வளோ ஒரு அடங்காத ஒரு கனவு. இந்த மாதிரி கனவோட எவ்வளோ பேர் தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்காங்க. இன்றைக்கி அந்த கனவுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து அவர் நிற்கிறார். உங்கள் எல்லாருடைய ஆதரவையும் வேண்டி நிறைய வந்து இந்த மாதிரி ஒரு தன்னுடைய வாழ்நாள் சேமிப்புலாம் வச்சு ஒருத்தர் ஒரு படத்தை எடுக்கிறார். ஒரு நல்ல படமாக எடுக்கணும்னு அதை நினைக்கிறார். ஒரு சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படமாக எடுக்கணும்னு நினைக்கிறார். உண்மையிலேயே அவர் சினிமாவை ஒரு சமூக பொறுப்புணர்வு உள்ள ஒரு விஷயமாக அவர் பார்க்குறாருங்கிறத தொடர்ந்து அவருடைய உரையாடல்கள் மூலமாக தெரிஞ்சிக்க முடிஞ்சுது. நான் கேபிள் சங்கர்லாம் வந்து அந்த படத்தில் வந்து அது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். எங்கள் நண்பரோடு நாங்கள் இருந்தோங்கிற உணர்வு தான் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவருடைய கனவுகள் நிச்சயமாக வெல்லட்டும். அவர் நிச்சயமாக அவருக்கு இப்போ தனஞ்சயன் சார் அந்த படத்தை தன்னுடைய கையில் எடுத்து செய்கிறாருங்கிறப்போ நான் இன்னைக்கு காலையில் கூட சிவா சாரை பார்த்தேன். அப்போ தனஞ்சயன் சார் அவர் பார்த்துப்பார், மேக்ஸிமம் அவர் என்ன செய்ய முடியுமோ அதை பண்ணுவாருன்னு சொன்னேன். ஏன்னா தனஞ்சயன் சார் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அவர் எவ்வளோ டெடிகேஷனோட அவர் இந்த விஷயங்களை செஞ்சுட்டு வர்றாருன்ட்டு. அப்படி பார்க்குறப்ப என்னுடைய அருமை நண்பன் கார்த்திக் நேத்தா இந்த மேடையில் இருக்கார். எல்லாத்தையும் விட பாக்கியராஜ் சார், நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கல்லூரி மாணவர்களுக்காக அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் பற்றி ஒரு 3 நாள் ஒர்க் ஷாப் நடத்தினோம். இன்றைக்கி தமிழில் கரண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான இயக்குநர்களும் வந்து அதில் பேசினாங்க. அந்த அந்த ஒர்க் ஷாப்பில் பாக்கியராஜ் சார் இல்லையே ஒழிய வந்து அத்தனை பேருமே அவரை பற்றி தான் பேசினாங்க, ஸ்க்ரீன் பிளே பற்றி பேசல. அவர் படம் பண்ணியே எவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனால் ஏன் அவரை கடந்து பேசுறதுக்கு இன்னொரு ஆள் வரல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவருடைய ஒவ்வொரு படத்தையும் எல்லாருமே சொல்கிறாங்க, ஒவ்வொரு சீனையும் சொல்கிறாங்க. இன்றைக்கி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாருமே. அப்போது ஒரு ஃபீல்டில் அவருடைய தடத்தை, அவர் எப்படி ஒரு பயனியராக இருந்திருக்காருங்கிறத நம்ம வந்து அந்த ஒர்க் ஷாப்பில் நான் பார்த்தேன். எல்லாமே யங் டைரக்டர்ஸ், ரொம்ப ஒரு 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 5 வருஷத்துக்குள்ளே 10 வருஷத்துக்குள்ளே படம் பண்ணவங்க எல்லாருமே அவரை பற்றி பேசினாங்க. இன்றைக்கி அவர் இருக்கக்கூடிய மேடையிலையும் நான் இந்த மேடையை பகிர்ந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை பெறட்டும். இன்றைக்கி சிவா அவர்கள் ஒரு எழுத்தாளனாகவும் ஒரு இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் வெற்றி பெறுவதற்கு அவருடைய நண்பனாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. 5-6 நிகழ்ச்சிகளை பேசி ரொம்ப களைப்பாக இருக்கும் கவிதாமை அவர்களுக்கு வணக்கம். பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ ரொம்ப குறிப்பாக வந்து உங்களுடைய சப்போர்ட் தான் ஆலன் படத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா நிறைய கதைகளுக்கு மத்தியில் ஒரு வாழ்க்கை பதிவு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும் தமிழ் சினிமாவிலேயே. அந்த வகையில் ஆலன் படம் வந்து தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு படமாக இருக்கும்.
சிவா சாருக்கு ஒரு பெரிய நன்றி. என்னன்னா ஒரு குழந்தை எழுதக்கூடிய கையெழுத்து மாதிரி அவர் அழகான ஒரு மனிதர். என்ன சிங்கப்பூர்லேருந்து வந்த குழந்தை. ஸோ அதனால வந்து அவ்வளோ ஆசையா அழகா அந்த தமிழ் மேலே உள்ள ஆசையில், இந்த சினிமா மேலே உள்ள ஆசையில் வந்து ஒரு அற்புதமான படைப்பை கொடுக்கணும்னு அவர் எடுத்த முயற்சிக்கு நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ உங்களுடைய இந்த முயற்சியும் சரி, இந்த படத்தில் எனக்கு நீங்கள் கொடுத்த வாய்ப்பும் சரி, எல்லாருக்கும் கொடுத்த வாய்ப்பும் சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார். இந்த படத்தை சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கறது அது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கட்டம். அதற்கு தனஞ்சயன் சார் மாதிரி ஒருத்தர் கிடைச்சது வந்து வி ஆர் சோ லக்கி. தேங்க்யூ சார். எங்களுக்கு இப்போவே வந்து படத்தோட ரிசல்ட் தெரியும் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் டி சிவா சார், நான் அசிஸ்டண்ட்டாக அவர்கிட்ட வந்து சம்பளம் வாங்கின ஒரு பையன். அவர் இருக்கிறப்போ அவர் கூடவே நான் அந்த மேடையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் நடித்திருக்கும் அனைவருக்கும் சரி, பேர் தனித்தனியாக சொல்லலை, ஸோ எல்லாருக்குமே ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் கேபிள் சங்கிள் சார், வெற்றி பிரதர், எனக்கு இந்த மாதிரி கதைகள் வேணும் அப்படிங்கிறத வந்து அவர் மைண்டுக்குள்ளே எப்பயுமே நான் பார்க்கல. அவரோட படங்கள் மூலமாக சரி, அவர் கூட பேசிட்டு இருந்த சில நொடிகளும் சரி, கதைக்கு நான் பொருந்தி போகணும், அந்த கதையை எனக்கு டிராவல் பண்ணி என்ன கூட்டிகிட்டு போனால் போதும், நான் அந்த கதையை இழுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிற ஒரு தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நடிகராக தான் நான் வெற்றி பிரதரை பார்க்குறேன். அவருடைய எல்லா படங்களோட திரைக்கதையும் சரி, கதையும் சரி, அதுக்குள்ள அவர் டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அதுதான் நம்ம ஆடியன்ஸ்க்கும் கடத்தி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் வெற்றி பிரதர். நிறைய நல்ல படங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. உங்க கூட நடிக்கலன்னு ஒரு 2-3 படங்கள் மிஸ் பண்ணது வருத்தப்பட்டேன். இந்த படத்திலும் சேர்ந்து நடிக்கலனாலும் உங்களோட படத்தில் இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி. அண்ட் திரைக்கதை மன்னன் பாக்கியராஜ் சாருக்கு நன்றி சார். சின்ன பையனா வந்து அவரோட படங்களை பார்த்து எதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாம எல்லாரும் சிரிக்கிறப்போ நான் அமைதியா இருந்து, எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சிரிக்கிறப்ப எனக்கு பக்கத்துல வந்து அமைதியா இருந்த காலகட்டம் வரைக்கும் அவரை பார்த்து ரசிச்சு, இப்படி ஒரு மாமேதையோட ஒரு மேடையில் நான் இருக்கிறது ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் எழுத்தாளமைகள் அதிகமாக இருக்கிற மேடையில் வந்து பேசுறது ரொம்ப பிரச்சனை. ஏன்னா பாதி அறிவு இல்லாமல் நம்ம ஏதாச்சும் பேசுகிறோம், அதுக்கப்புறம் வரவங்க பதில் சொல்லி நம்மளை கொண்டுருவாங்க. மனுஷிபுத்திரன் சார் அவர்களுக்கு பெரிய பெரிய நன்றி. எல்லா எழுத்துக்களுமே, எல்லா வார்த்தைகளிலுமே வந்து ஒரு பெரிய உலகத்தை அடைக்க முடியாது வந்து எழுத்துக்களால் மட்டும்தான் முடியும். அதை செஞ்சுட்டு இருக்கிற எழுத்துலக மாமேதை மனுஷிபுத்திரன் அவர்களுக்கு நன்றி. என்னுடைய சகோதரர், பாடலாசிரியர், கவிஞர், இந்த நூற்றாண்டின் இணையற்ற கவிஞன் கார்த்திக் நேதா அவர்களுக்கு நன்றி. பேச வச்சிருந்தது ஒரே ஒரு லைன் தான், ஏதாவது அது மட்டும் பேசிட்டு போயிடலாம். எனக்கு இந்த படம் ஏன் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நிறைய படம் நான் நடிச்சு இடம் பெற்றுக்கிற படத்துல அவர் பாட்டில் எழுதியிருக்காரு. ஆனால் ஒரே மேடையில் நாங்கள் இருக்கிறது இதுதான் முதல் மேடை, அதனால எனக்கு ஆல் அண்ட் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ கார்த்திக். கார்த்திக் பிரசன்னா அவர், நான் விவேக் பிரசன்னா, அவர் கார்த்திக் பிரசன்னா. ஸோ அது அந்த பேரையும் நம்ம வந்து பதிவு பண்ணிடலாம் அந்த இடத்துல. ஆனால் கார்த்திக் நேதா தான் அவருக்கு வந்து என்னைக்குமே பெரிய ஒரு அங்கீகாரமாக இருக்கும். இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அடடா. இந்த ஒரு வாழ்த்து, இந்த ஒரு வரி எழுதுறதுக்காகவே நூற்றாண்டுகள் கடந்தும் நீ வாழ்ந்து கொண்டே இருப்பாய். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மனோஜ் பிரதர், இப்பதான் பேசிட்டு இருந்தேன், பேசவே தெரியுதுன்னு எக்கச்சக்கமா பேசிட்டு போயிட்டாரு. நல்லா பாடுவார், அருமையா இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்ன ஒரு படத்துல வந்து அவர் சொன்னார் இல்லையா, இன்னொரு படம் நான் அதுதான் ஃபர்ஸ்ட் கமிட் பண்ணேன், அந்த படம் தான் ரிலீஸ் ஆக வேண்டியதுன்னு. அந்த படத்துல நான் நடிச்சிட்டு இருக்கிறப்ப நாங்க ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டே இருக்கோம். லிரிக் நல்லா இருக்கு, அது கார்த்திக் நேதா எழுதுருந்து, என்னோட அண்ணா எழுதுருந்து எனக்கு தெரியாது. சாங் முடிச்சுட்டு போய் கேட்டோம். சார் என்ன சார் நல்லா இருக்கு, லிரிக் சூப்பரா இருக்கு சார், உங்க அண்ணா எழுதின பாட்டு தான் அப்படின்னாங்க. இந்த மாதிரி நிறைய மிராக்கள் நடந்திருக்கு. அண்ட் காசி விஸ்வநாதன் சார் அண்ட் ஜிவி படத்தின் இயக்குனர் அவர்களுக்கும் எல்லாருக்கும், இங்க யாராச்சும் மிஸ் பண்ணிட்டு இருந்தா மன்னிச்சிடுங்க. அண்ட் டிஓபி சார் ரொம்ப பொறுமையா அழகா சிரிச்சுட்டே இருப்பாரு. இவ்வளோ டிராவல் பண்ணி ஒரு படத்தை முடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு சிவா சாருக்கு வந்து இவருக்கு உறுதுணையாக இருந்தது, ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருக்கும் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் இறைவனுக்கும் நன்றி. ஓம் நம சிவாய. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT, 800+ blockbuster movies, 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting-ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க,
OTT Plus ஓட